வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம சுவாரஸ்யமான அதே சமயம் கொஞ்சம் சவாலான ஒரு விஷயத்த பார்க்க போறோம். கற்பனை செஞ்சு பாருங்க. பிரம்மாண்டமான பால்வீதி விண்மீன் மண்டலத்தோட மையத்துல கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் மினுமினுக்க, வண்ணமயமான நெப்யூலா மேகங்கள் பின்னணியில இருக்க, இயேசு கிறிஸ்து ஈர்ப்பு விசை இல்லாத விண்வெளியில மிதந்தபடி மெதுவா முன்னோக்கி வர்றார். அவர் மேல ஒரு மென்மையான தெய்வீக ஒளி வீசுது. அவர் நட்சத்திரங்களால் ஆன ஒரு பளபளப்பான அடர் நீல நிற ஆடைய அணிஞ்சிருக்காரு. ஒரு அமைதியான புன்னகையோட ரொம்ப பவர்ஃபுல்லா நேரா கேமராவை பாக்குறார். இந்த ஒரு அல்ட்ரா ரியலிஸ்டிக் சினிமாட்டிக் 4K டிஜிட்டல் ஆர்ட்டை எப்படி உருவாக்குறதுன்னு தான் இன்னைக்கு நாம டீகோட் பண்ண போறோம். இந்த பிரம்மாண்டமான படைப்பு உருவாக்குறதுக்கான நம்ம திட்டம் இதான். 1. சயின்ஸ் ஃபிக்ஷனுக்கும் இறையியலுக்கும் உள்ள தொடர்பு. 2. ரெஃபரன்ஸுகளை கண்டுபிடிக்கிறது. 3. அந்த நட்சத்திர ஆடைக்கான அமைப்பு உருவாக்குறது. 4. ஈர்ப்பு விசை இல்லாத முடி அமைப்பு சிமுலேட் பண்றது. அப்புறம் 5. சினிமாட்டிக் கேரக்டர் லைட்டிங். பகுதி 1. சயின்ஸ் ஃபிக்ஷன் மற்றும் இறையியல் தொடர்பு. சரி, விஷயத்துக்குள்ளேயே போயிடலாம். சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களும் ஆன்மீகமும் எப்படி உள்ள சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? விண்வெளிங்கிறது வெறும் இருத்தில்ல, அது நம்மளோட ஆழமான கேள்விகளுக்கான ஒரு இடம். இந்த டைம்லைனை கொஞ்சம் கவனிங்க. 1927 வந்த மெட்ரோபோலிஸ் படத்துல ஆரம்பிச்சு 2014 வந்த இன்டர்ஸ்டெல்லார் வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள் எல்லாமே படைப்பு, பிரபஞ்சம் மாதிரியான ஆழமான ஆன்மீக விஷயங்களை ரொம்ப அழகா பேசியிருக்கு. இது வெறும் ஏலியன் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது, மனிதனுக்கும் பிரபஞ்ச சக்திக்கும் உள்ள தொடர்பை தேடுற ஒரு முயற்சி. உதாரணமா, தி மேட்ரிக்ஸ் படத்துல வர்ற இந்த மேற்கோளை பாருங்களேன். இது பைபிள்ல வர்ற எசேக்கியேல் தீர்க்கதரிசியோட வார்த்தைகளை அப்படியே எதிரொலிக்குது. உண்மையை தேடுறதுல பார்வையாளர்களுக்கு இது எப்படி ஒரு சவாலை கொடுக்குதுன்னு நீங்களே உணரலாம். அதனால நாம உருவாக்குற இந்த டிஜிட்டல் ஆர்ட்டும் சும்மா பார்க்கறதுக்கு மட்டும் அழகா இல்லாம ஒரு ஆழமான மெசேஜை சொல்றதா இருக்கணும். பகுதி 2. தெய்வீக குறிப்புகளை கண்டுபிடிக்கிறது. இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோம். விண்வெளியில கோடிக்கணக்கான நட்சத்திரங்களுக்கு நடுவுல அவர் அமைதியாகவும் கருணையோடும் கேமராவை பார்க்குற இந்த தருணத்தை நம்ம எப்படி கேப்சர் பண்ண போறோம்? உங்ககிட்டயே ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு டிஜிட்டல் கேன்வாஸ்ல ஒருத்தரோட தெய்வீக தன்மைய எப்படி அப்படியே கண் முன்னாடி கொண்டு வருது? எந்த மாதிரியான விஷயங்கள் அந்த உணர்வை நமக்கு கொடுக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஷட்டர்ஸ்டாக்ல நம்ம பார்த்த ரெஃபரன்ஸ் இமேஜஸ் மூலமா சில முக்கியமான விஷயங்களை கவனிச்சோம். அதெல்லாம் என்னன்னா, ரொம்ப ஆழமான கருணை நிரம்பிய கண்கள், மேலிருந்து விழும் மென்மையான தங்க நிற ஒலி, ரொம்ப தத்ரூபமான ஒரு சினிமாட்டிக் லுக், அப்புறம் ரொம்ப இதமான ஒரு புன்னகை. பேக்ரவுண்ட்ல இருக்கிற நட்சத்திரங்களை ஒரு சாஃப்ட் புக்கே எஃபெக்ட் மூலமா பிளர் பண்றப்போ நம்மளோட முழு கவனமும் அந்த அமைதியான முகத்துல மட்டுமே இருக்கும். சரியா? பகுதி 3. ஸ்வர்க்கத்தின் ஆடைய டிசைன் பண்றது. முக அமைப்பை செட் பண்ணியாச்சு. அடுத்து அவரோட ஆடை. நட்சத்திரங்கள் பதிச்சது மாதிரியான ஒரு அடர் நீல நிற மினுமினுக்கும் ஆடை விண்வெளியில மிதக்கிறப்போ அதுக்கு எந்த மாதிரியான டிஜிட்டல் துணியை செலக்ட் பண்றது? சிஃபான், சாட்டின், இந்த 2 துணிகளுக்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்க. ஒரு டிஜிட்டல் ஆர்டிஸ்டா துணியோட எடை எவ்வளோ இருக்கு, அது லைட்டை எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுது, ஸ்பேஸ்ல அது எப்படி அசையும் அப்படிங்கறத பொறுத்து தான் நம்ம முடிவெடுக்கணும். சிஃபான் அப்படிங்கிறது ரொம்ப வெயிட் கம்மியான நொர மாதிரி ஒரு மெல்லிய துணி. இத வச்சு ஒரு லேசான ஒளிரும் தன்மையை கொண்டு வரலாம். ஆனா ஒரு பவர்ஃபுல்லான பிரம்மாண்டமான தெய்வீக ஆடைக்கு தேவையான அந்த வெயிட் இந்த சிஃபான் துணில இல்ல. இங்கதான் சுவாரஸ்யமா ஆரம்பிக்குது. சாட்டன் துணியை கவனிச்சிங்களா? இது கொஞ்சம் கனமான துணி. இதோட பளபளப்பான சர்ஃபேஸ் பேக்ரவுண்ட்ல இருக்கிற வண்ணமயமான நெபுலா மேகங்களோட ஒளிய ரொம்ப அழகா ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஜீரோ கிராவிட்டில மெதுவா மிதக்கிறப்போ இது உருவாக்குற அந்த வளைவான மடிப்புகள் நம்மளோட அந்த நட்சத்திர நீல நிற ஆடைக்கு அப்படியே பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். பகுதி 4. ஈர்ப்பு விசை இல்லாத முடிய சிமுலேட் பண்றது. சரி, துணியை ரெடி பண்ணியாச்சு. இப்போ 3Dல ரொம்பவும் சவாலான ஒரு பகுதிக்கு போவோம். ஜீரோ கிராவிட்டி ஸ்பேஸ்ல அவரோட முடி ரொம்ப மெதுவா ஸ்லோ மோஷன்ல மிதக்கணும். இதை எப்படி சாத்தியமாக்குறது? முடியோட ஒவ்வொரு இழையையும் நாமளே உட்காந்து அனிமேட் பண்ணிட்டு இருந்தா மாச கணக்காகும். அதுக்கு பதிலா பிளெண்டர் சாஃப்ட்வேர்ல இருக்கிற கிளாத் சிமுலேஷன் மூலமா முடியோட அசைவுகளை நாம ரொம்ப ஈஸியா ஆட்டோமேட் பண்ணலாம். இது நிஜமாவே ஒரு கேம் சேஞ்சர்னு தான் சொல்லணும். இதோட டெக்னிக்கல் ஸ்டெப்ஸ் ரொம்ப சிம்பிள். முதல்ல முடியோட பேஸ்ல வெர்டெக்ஸ் பாயிண்ட்ஸை உருவாக்குறோம். அதை வச்சு ஒரு ப்ராக்ஸி மெஷ் ரெடி பண்றோம். அப்புறம் எம்டிஸ் ஆப்ஜெக்ட்களை அந்த பாயிண்ட்ஸோட இணைச்சு முடி கண்ட்ரோல்ஸை லிங்க் பண்றோம். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா தெரிஞ்சாலும் ஃபைனல் ரிசல்ட் செம்மையா இருக்கும். ஆனா ஒரு நிமிஷம், ஸ்பேஸ்ல முடி மிதக்கிறது ஏதோ ஸ்விம்மிங் பூல்ல நீந்துற மாதிரி தெரிஞ்சிடக்கூடாது. அதுக்கு நாம சில செட்டிங்ஸை மாத்தணும். ஸ்பீட் மல்டிப்ளையரை கொஞ்சம் அதிகமாக்கணும்,
ஸ்டெபிலிட்டிக்காக குவாலிட்டி ஸ்டெப்ஸை 12 அல்லது 13க்கு ஏத்தணும். அப்புறம் முடியோட வேர் பகுதியில ஒரு பின் குரூப் செட் பண்ணிட்டா முடி தலையில இருந்து பிரிஞ்சு போகாம ரொம்ப தத்ரூபமா மிதக்கும். பகுதி 5 சினமேட்டிக் கேரக்டர் லைட்டிங். நாம இப்போ ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். அந்த அமைதியான முகபாவனை, பின்னாடி இருக்கிற வண்ணமயமான நெப்யுலா, அவர்கிட்ட இருந்து வெளிப்படும் அந்த டிவைன் க்ளோ, இதெல்லாத்தையும் ஒன்னா சேர்க்க போறது இந்த லைட்டிங் தான். பொதுவா வில்லன்களை காட்டுறப்ப யூஸ் பண்ற அந்த அச்சுறுத்தலான இருண்ட லைட்டிங் இங்க செட் ஆகாது. அதனால நாம ஹை கீ லைட்டிங் யூஸ் பண்றோம். இது அந்த சீன் முழுசும் ஒரு மென்மையான ஒளிய பரவ விட்டு எந்த ஒரு பதற்றமும் இல்லாத ஒரு முழுமையான அமைதியை உருவாக்குது. முகத்துக்கு லைட் செட் பண்றப்போ அந்த கிளாசிக் ஹாலிவுட் ஸ்டைல் பாரமவுண்ட் லைட்டிங் யூஸ் பண்றோம். மேலிருந்து நேரா விழும் அந்த லைட் மூக்குக்கு கீழே ஒரு பட்டாம்பூச்சி மாதிரியான நிழலை உருவாக்கும். இது கேரக்டரோட முகத்தை இன்னும் ரொம்ப அழகா ரியாலிஸ்டிக்கா காட்டும். இங்க ஒரு சூப்பரான கம்பேரிசன் இருக்கு பாருங்க. ஷார்ட் லைட்டிங் மற்றும் பிராட் லைட்டிங். கேமராவுக்கு ஆப்போசிட் சைட்ல லைட் வைக்கிற அந்த ஷார்ட் லைட்டிங் மெத்தட் மூலமா முகத்துல விழும் நிழல்கள் ஒரு ஆழமான பவர்ஃபுல்லான சினிமாட்டிக் லுக்க கொடுக்குது. அடுத்து இந்த செக்கர்போர்ட் லைட்டிங் பத்தி தெரிஞ்சுக்கணும். இது ஒன்றும் இல்ல, இருட்டான மற்றும் பிரகாசமான பகுதிகளை மாறி மாறி செட் பண்றது. பால் விதியோட அந்த இருண்ட ஸ்பேஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து கேரக்டரோட பிரகாசமான முகத்தை மட்டும் தனியா ரொம்ப பிரம்மாண்டமா எடுத்துக்காட்ட இந்த லைட்டிங் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஃபைனல் டச். அப்பா, அந்த காஸ்மிக் ஃபீலை கொண்டு வர ஒரு வால்யூம் ஷேடர் ஆட் பண்றோம். நட்சத்திரங்களோட அந்த ஆம்பியன்ட் க்ளோக்கு ஒரு HDRI யூஸ் பண்றோம். அவரோட ஆடையிலையும் ஸ்பேஸ்லயும் இருக்கிற நட்சத்திரங்கள் மினுமினுக்கு எமிஷன் ஷேடர்ஸ். அப்புறம் அவரை சுத்தி ஒரு மென்மையான ஒளிவட்டத்தை கொண்டு வர ரிம் லைட். இப்ப பாருங்க, அவர் மெதுவா பேசும்போது அந்த மென்மையான ஒளி அலைகள் ஒரு எனர்ஜி மாதிரி பரவுறதையும், அவர் பின்னாடி இருக்கிற நட்சத்திரங்கள் அவர் இருப்புக்கேத்த மாதிரி பல்ஸ் ஆகுறதையும் உங்களால ஃபீல் பண்ண முடியும். லைட்டிங், பிசிக்ஸ் சிமுலேஷன், மெட்டீரியல் டெக்ஸ்சர்னு ஒரு பிரம்மாண்டமான டிஜிட்டல் ஆர்ட்டோட டெக்னிக்கல் விஷயங்களை நாம அக்குவேறு ஆணிவேரா பிரிச்சு பார்த்துட்டோம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த மாதிரியான டெக்னிக்கல் ப்ராசஸ் அந்த தெய்வீகத்தன்மையை பத்தி இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க நமக்கு உதவுதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு சிந்தனையோட இன்னைக்கு செஷனை நாம முடிச்சுக்கலாம்.